கவனத்தை ஒருமுகப்படுத்தும் நாட்டிய கலையை அனைவரும் கற்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை முன்னிறுத்தி சேலத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். மனிதனின் கவலையை போக்கும் மறுமருந்து கலைகளில்தான் உள்ளது. அந்த வகையில் பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் பரதநாட்டியத்தின் சிறப்புகளை எடுத்து கூறி அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேலம், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளில் பரதம் பயின்று தற்போது ஆசிரியர்களாக உள்ள 46 பேர் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை நடத்தினர். சேலம் மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்ற சாதனை நடனத்தை சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வழக்கமாக பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் இசைக்கப்பட்டு வரும் நிலையில் 46 பரதநாட்டிய ஆசிரியர்களும் நேரடியாக நட்டுவாங்கம் இசைத்து பாடி நிகழ்வை நடத்தினர். தொடர்ச்சியாக 20 நிமிட நேரத்திற்கு நூற்றுக்கணக்கான மாணவிகள் பரதநாட்டியமாடி அசத்தினர். அனைவரும் ஒரு சேர பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடியது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பதக்கங்களும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் சேலம் உள்ளிட்ட 17 இடங்களில் அரசு இசைப்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இங்கு உதவித்தொகையுடன் பரதநாட்டியம் கற்றுத்தரும் நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாபெரும் பரதநாட்டிய சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் அரசு இசைப்பள்ளியின் முன்னாள் மாணவர், இந்நாள் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சக்தி. இந்த குழந்தைங்க இந்த ஜெனரேஷனில் டிவி கிட்ட இருந்தோம், நாங்கள் ஃபோன் கிட்ட இருந்தோம். இந்த குழந்தைங்கள நாங்கள் பிரித்து நாங்கள் நாட்டியத்துக்கு கொண்டு வரோம். அப்படிங்கும்பொழுது நம்மளோட கலைகள் வளரும். இதுதான் எங்களோட நோக்கம். முதல் நோக்கம் ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கற்றுக்கணும். தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட நடன ஆர்வம் துணை புரிவதாக மாணவியர் தெரிவித்தனர். இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நாங்கள் நிறைய ட்ரைனிங் எடுத்தோம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட் டைம் இதில் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிற டைமில் நான் பரதம் கற்றுக்கிட்டேன். எனக்கு டைம் இல்லைனாலும் நான் கொடுக்குற ஒர்க்லாம் சீக்கிரமாக பண்ணிவிட்டு நான் பரதம் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இன்னும் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னும் நிறைய வரலாற்று படைக்கணும் நாட்டியத்தில் எனக்கு ரொம்ப ஆசை. சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு சிறப்பிடம் உள்ளது. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாததை மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. பரதம் எனும் பெரும் கலையை அனைத்து தரப்பினரும் கொண்டு போய் சேர்க்கும் வகையில் சேலத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.